9th மேக்ஸு பயிற்சி 1.2 அதில் ஏற்கனவே நம்ம 3 சம்மரி பார்த்துட்டோம். இப்போ 4 சம்மு. அது அப்படியே ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 4வது கொஷின், பின் வருவனவற்றில் எவை வெற்றுக்கணம் எவை ஓருறுப்பு கணம் என காண்க. ஃபர்ஸ்ட் கொஷின், A = set of x ரேஷியோ x ஆனது n. என்ன சொன்னேன், என்னென்ன எதுலேருந்து ஆரம்பிக்கும் போது தீர்வுன்னு எழுதிக்கலாமா? தீர்வுன்னு எழுதிக்கிட்டு என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? n பொதுவாக 1லேருந்து ஆரம்பிக்கும். முழு எண்கள் ஹோல் டபிள்யூன்னு போட்டால் தான் 0லேருந்து ஆரம்பிக்கும். என்னங்கிறது 1லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 1க்கும் 1 விட அதிகமாக இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இதே தசம எண்களாக இருந்தால் ஓகே இருக்குது. ஆனால் 1 விட அதிகமாக 2 இருக்குது, 2 விட கம்மியாக 1 தான் இருக்குது. அப்போ 2மே வரக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஏங்கிறது என்னன்னு இருக்கும், ஒன்றுமே வராது, வெற்றுக்கணம். அப்போ இது என்னன்னாகும், வெற்றுக்கணம். சரியா? வெற்றுக்கணம். அடுத்த கொஸ்டின், B = 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். 2ஆல் வகுப்படாத அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். தீர்வு, இரட்டைப்படைனாலே 2ஆல் தான் வகுப்படும். 2ஆல் வகுப்பட்டது தான் அது பேர் இரட்டைப்படை. அப்போ B என்னாகும், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அனைத்து சொன்னது அப்படியே எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களும் ரெண்டால் வகுப்படும். எனவே B என்பது வெற்றுக்கணமா? ஓகே, எழுதிவிடுங்க. அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களும் 2ஆல் வகுப்படும். எனவே B என்பது வெற்றுக்கணம் ஆகும். அடுத்த கொஸ்டின், C = set of 0 செட்டை க்ளோஸ் பண்ணுங்க. 0ன்னு இருக்குது, அதனால் அது வெற்றுக்கணம் கிடையாது. 0ங்கிறது ஒரு நம்பர். இப்போ அதில் ஒரு உறுப்பு இருக்குது. அப்போ இது என்னாகும், ஓர் உறுப்பு கணம். ஓர் உறுப்பு கணம். அடுத்த கொஸ்டின், D = 4 பக்கங்களுடைய முக்கோணங்களின் கணம். முக்கோணம் என்றாலே 3 கோணம் இருந்தால் தான் அது பேர் முக்கோணம். 4வது கோணம் இருந்தால் அது பேர் முக்கோணம் இல்லை. அப்போ என்ன முக்கோணங்கள் தீர்வு அப்படின்னு முதல் எழுதிக்கோங்க. 4 பக்கங்களுடைய முக்கோணங்களே கிடையாது. 3 பக்கம்தான் அது பேர் முக்கோணம். 4 பக்கமே முக்கோணத்துக்கு வராது. எனவே இது வெற்றுக்கணமா? எனவே
டி என்பது வெற்றுக்கணமாகும். வெற்றுக்கணமாகும். அடுத்தது, கொடுக்கப்பட்ட கன ஜோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், A equal to set of F I A S மற்றும் B equal to set of A N F H S. ரெண்டு கணம் கொடுத்துருக்காங்க. இது வெட்டும் கணங்களா வெட்டா கணங்களான்னு கண்டுபிடிக்கணும். முதல் தீர்வு அப்படின்னு எழுதி A equal to set of F I A S செட்டை க்ளோஸ் பண்ணிடும். B equal to set of A N F H S. வெட்டும் கணங்களா வெட்டா கணங்களான்னு கண்டுபிடிக்க என்ன வழின்னா, இன்டர்செக்ஷன் போட்டால் தான் அது வெட்டா கணமான்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம இன்டர்செக்ஷன் போடுறோம். FIAS இன்டர்செக்ஷன் ANFHS. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு தடவை இருந்தால் ஒரு தடவை மட்டும் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு செட்டை போட்டுக்கிறோம், F பார்க்குறோம், இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு தடவை மட்டும்தான் F எழுதுறோம். I இல்லை, அதையும் இல்லாட்டியும் விட்டுடலாம். யூனியனாக தான் இல்லாதையும் எழுதணும். இன்டர்செக்ஷனாக இருக்குது, ரெண்டு தடவை இருந்தால் மட்டும்தான் எழுதணும். அடுத்து ஏ இருக்குது, அப்போ ஏயும் எழுதிக்கலாம். எஸ் இருக்குது, எஸ்ஸையும் எழுதிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் காமனானது 3 உறுப்பு இருக்குது. அப்போ இது என்ன, காமனாக ஒரு உறுப்பு வந்தால் கூட அது வெட்டும் கணங்கள் தான். ஒன்றுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அது வெட்டா கணங்கள். இது என்ன, வெட்டும் கணங்கள். அடுத்த கொஷின். ஓகே, அடுத்தது C equal to set of X ratio X ஒரு பகாயன். அது 2 விட அதிகமாக உள்ள பகாயன். மற்றும் D equal to set of X ratio X ஓர் இரட்டைப்படை பகாயன். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு தீர்வு அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிற செட் எழுதிக்கலாமா? என்ன சொல்லிக்கன்னா, ஒரு பகாயன் அது 2 விட அதிகமாக இருக்கணும். அப்போ 3லேருந்து போட்டு பார்த்துக்கலாமா? ஒரு 10 வரையும் எழுதிக்கலாமே, இல்லாட்டி ஒரு 12 வரையும் கூட எழுதிக்கலாம். சரியா? இப்போ பகாயன் என்ன சொன்னேன், ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது மட்டும்தான் பகாயன். இவங்க 2க்கு மேலே தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம 3லேருந்து எழுதிக்கிறோம். 3 ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படும், அப்போ 3 வரும். 4 2ஆல் வகுப்படும், அது பகாயனில் வராது. 5 ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படும், அப்போ வரும். அப்புறம் 6 2ஆல் வகுப்படும், ஸோ வராது. 7 ஒன்றாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும், அப்போ 7 வரும். அடுத்து 8 2ஆல் வகுப்படும், அதனால் வராது. 9 3ஆல் வகுப்படும், அதனால் வராது. 10 2ஆலையும் 5ஆலையும் வகுப்படும், வராது. 11 ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படும், அதனால் வரும். 12 2ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், அதனால் வருது. அப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்து இப்போ அதனால் சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்கு 4 மட்டும் போட்டுக்கிட்டோம், வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது D equal to set of என்ன சொல்கிறாங்கன்னா, இரட்டைப்படை பகையன். இதில் 4லேருந்தே இரட்டைப்படை 4 6 8னா வராது, பகையன்னா வராது. ஏன்னா அது எல்லாமே 2ஆல் வகுப்படும். அப்போ 2ஆல் இரட்டைப்படை என்ன இருந்தும் 2ஆல் வகுப்படும். ஆனால் அது பகையன்னா அது 2 தான். 2ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் வகுப்படும், வேறு எதுவும் கிடையாது. ஸ்டார்டிங்கே இது 1 தான், 4லேருந்து வராது. அப்போ D equal to 2.
2 மட்டும்தான். 4லேருந்தே பாயனில் வராது, 2 மட்டும்தான் வரும். அப்போ நம்ம இது வெட்டும் கணங்களை வெட்டாத கணங்களை கண்டுபிடிக்க இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் சும்மா சியை வந்து ஒரு 4 உறுப்பு எடுத்துக்கலாம். 3, 5, 7, 11 அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 4 உறுப்பு எடுத்துக்கிட்டோம். இன்டர்செக்ஷன் டிங்கிற உறுப்பு 2 மட்டும்தான். 2லேயும் காமனாக எதுவும் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ ஒன்றுமே காமனாக இல்லை. அப்போ இது என்ன? வெட்டா கணங்கள். வெட்டா காமனாக இல்லை, அதனால் வெட்டா கணங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் என்பது 24இன் காரணி மற்றும் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் ஆனது 3இன் மடங்கு. அது வந்து 30க்குள்ளே இருக்கணும். சரி, தீர்வு. E ஈக்குவல் டு செட் ஆஃப் 24இன் காரணி. 24 எதாவது ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ 24 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படாது, 6ஆல் வகுப்படும், 7ஆல் வகுப்படாது, 8ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படாது, 10ஆல் வகுப்படாது, 11ஆல் வகுப்படாது, 12ஆல் வகுப்படும், 13ஆல் வகுப்படாது, 14ஆல் வகுப்படாது, 15ஆல் வகுப்படாது, 16ஆல் வகுப்படாது, 24/16 போட முடியாது, 17ஆல் வகுப்படாது, 18ஆல் வகுப்படாது, 19ஆலையும் வகுப்படாது, 20ஆலையும் வகுப்படாது, 21ஆலையும் வகுப்படாது, 22ஆலையும் வகுப்படாது, 23ஆலையும் வகுப்படாது. அப்போ 24 தான் லாஸ்ட் ரூல். சரியா? அடுத்து எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப், அதாவது 3இன் மடங்காய்க்கணும். அது 30க்குள்ளேன்னா 29க்குள்ளே இருக்கணும். சரியா? இப்போ 3இன் மடங்குன்னா என்ன? ஃபஸ்ட்டு 3 மடங்கு அடுத்து 6, அடுத்த 3 மடங்கு 9, அடுத்த 3 மடங்கு 12, அடுத்த 3 மடங்கு 15, அடுத்த 3 மடங்கு 18, அடுத்த 3 மடங்கு 21, அடுத்த 3 மடங்கு 24, அடுத்த 3 மடங்கு 27, அடுத்த 3 மடங்கு 30. ஆனால் 30 வரக்கூடாது. அப்போ 27ஓட முடிச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாமா? வெட்டும் கணமா வெட்டாத கணமான்னு கண்டுபிடிக்க இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இங்கிறது எழுதாமா? 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. இன்டர்செக்ஷன் 3 எஃப் என்னன்னா 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27. இப்போ இது 2லேயும் காமனாக இது இருக்கா? 1 இருக்கா? இல்லை. 2 இருக்கா? இல்லை. 3 இருக்குது. ஸோ செட்டில் 3 எழுதலாம். அடுத்து 4 இருக்கா? இல்லை. 6 இருக்குது. அப்போ 6 எழுதலாம். 8 இருக்கா? இல்லை. 12 இருக்குது. 12. அப்புறம் 24 இருக்குது. இப்போ 4 உறுப்பு காமனாக 2லேயும் இருக்கா? அப்போ இது என்ன? வெட்டும் கணங்கள். அவ்வளோ, வெட்டும் கணங்கள். ஓகே, அடுத்த கொஷினை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.